Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ஹைதராபாதி ஸ்பெஷல் பகாரா ரைஸ். ஒரு அருமையான ஃப்ளேவர்ஃபுல்லான சாதம். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். ஒரு குயிக்கான ஒன் பாட் மீல். ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லயும் வீக்கெண்ட்ஸ்லயும் நம்ம குயிக்கா ஸ்பெஷலா ஏதோ செய்யணும்னு யோசிக்கும் போது இது கண்டிப்பா ட்ரை பண்ணலாங்க. நல்ல சாதம் உதிரியா நல்ல டேஸ்டா நல்ல வாசனையா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். அட்டகாசமாக இருக்கும். இந்த பகாரா ரைஸ் ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸு, பட் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. இதில் மசாலா பொடியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இதுக்கு கூட நல்ல ஒரு கிரேவி நம்ம சேர்த்து பரிமாறும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜ் நான்வெஜ் எல்லாமே சூட்டபுளாக இருக்கும். வெஜ்ஜில் நல்ல ஒரு கத்திரிக்காய் மசாலா, வெஜ் கிரேவி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜுக்கு மட்டன் சிக்கன் கிரேவி ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கி இந்த பகாரா ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கிறது நல்ல ஒரு பெப்பர் சிக்கன் மசாலா கிரேவி. இதுவும் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, நம்ம குவிக்காக பண்ணிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மைல்டான ஃப்ளேவர்ஃபுல்லான பகாரா ரைஸுக்கு கொஞ்சம் ஸ்பைசியான இந்த சிக்கன் பெப்பர் மசாலா கிரேவி ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். அந்த ரெசிபியும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான்வெஜ் பிரியர்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். வெஜிடேரியன்ஸுக்கு வெஜ் கிரேவிஸோட லிங்க்குகளை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. ஸோ வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கங்க. நிறைய வெஜ் கிரேவிஸை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அருமையான பகாரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸ் அளந்து எடுத்துக்கலாங்க. பகாரா ரைஸுக்கு நம்மளுக்கு பாசுமதி ரைஸ் தேவை. இங்கே ஒரு டம்ளர் ஃபுல்லாக, நல்ல ஒரு பெரிய டம்ளர் ஃபுல்லாக பாசுமதி ரைஸ் அளந்து எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்குங்க. இது நல்ல ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்துடலாம். இப்போ கழுவின ரைஸில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10-20 நிமிஷம் ஊறட்டும். அந்த டைம் கேப்பில் நம்ம ரைஸ் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸோ இருக்கட்டுங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. நம்ம ரைஸை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இந்த கீயெல்லாம் நல்லா சூடாகி உருகி வந்ததுக்கப்புறம் இப்போ ஹோல் ஸ்பைசஸை சேர்த்துடலாங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்டார் அனைஸ், 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம சூடாக இருக்கிற இந்த ஆயிலில் சேர்த்து விட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணுங்க. ஒரு 30 செகண்ட் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இதில் ஆனியன் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துருவோம். கூடவே 4 பச்சை மிளகா, அதை ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா ஆயிலில் பொரியும் போது வெடிக்காமல் இருக்கும். பச்சை மிளகா நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். இப்போ இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துடலாங்க. அதுவும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. நல்லா அந்த பிங்க் கலர் ஆயிடுச்சு. போதும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்குனா போதும். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க. நல்ல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துடலாம். இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சீக்கிரமாக வதங்கி சாஃப்ட் ஆயிரும். கீழே அடிப்பிடிக்காமல் தண்ணி விட்டு வதங்கி வரும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. ரொம்ப மசஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க. நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்ட்டாக, நல்ல ஸ்பெஷலாக இருக்கும். நான் இங்கே ஒரு 1/2 மூடி தேங்காவை துருவி நல்ல பால் எடுத்து மொதல் பால் 2வது பால் ரெண்டுமே கலந்து தான் சேர்த்துருக்குறேன். அடுத்தது தண்ணி 1/2 டம்ளர். 1 டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கும் போது பர்ஃபெக்டாக ரைஸ் குக் ஆகிடும். நல்ல உதிரியாகவும் இருக்கும். இது குக்கரில் செய்யும் போது. இதுவே நீங்கள் ஓப்பன் பாட்னா 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இது கூட நல்ல ஒரு கைப்பிடி புதினா இலை, கைப்பிடி கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துப்பாங்க. தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற பாசுமதி ரைஸை சேர்த்துடலாம். 250 கிராம் பாசுமதி ரைஸ்.
ரைஸ் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி எடுத்து மேலே வச்சு விட்டுறலாங்க. இப்போ ப்ராப்பராக டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் போட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், நல்ல ரைஸ் வந்து 50% குக் ஆகிடுச்சு. அந்த தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை மேலே போட்டு விட்டுட்டு நம்ம இப்போ அகைன் குக்கர் மூடி எடுத்து இப்போ டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டுட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சு ஒரு விசில் விடுவோம். ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் இருக்கணுங்க. விசில் வரலன்னா 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். வாவ், பர்ஃபெக்டாக நல்ல கமகமான வாசனையோட அருமையான பகாரா ரைஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாக இருக்குது, கீழே அடிப்பிடிக்கல, பர்ஃபெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சுவையான பகாரா ரைஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பைசியான ரைஸ் கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே மசாலா பொடியெல்லாம் ஒன்றுமே சேர்க்கலை. ஜஸ்ட் பச்சை மிளகா போட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸாக தாளித்து விட்டுருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஸ்பைசியான கிரேவியோட பரிமாறும்போது நல்லாயிருக்குங்க. நான் இங்கே நல்ல ஒரு பெப்பர் சிக்கன் மசாலா கிரேவி செஞ்சுருக்கேன். அந்த ரெசிபியும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். வித் போனோட கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே எடுத்துருக்கேன். இது நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, அதாவது இந்த சிக்கன் கிரேவிக்கான மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும், மற்ற பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறிட்டுருக்கட்டும். இப்படி சிக்கன் பெப்பர் தூள் போட்டு கலந்து நல்லா ஊற வச்சோம்னா அந்த சிக்கனில் உப்பு காரம் நல்லா பிடிக்கும். அதே மாதிரி சமைக்கும் போது நல்லா ஈஸியாக குக் ஆகிடும், கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அதுக்கு வேண்டி இது செஞ்சாச்சு. இப்போ இருக்கட்டுங்க, ஊறிட்டுருக்கட்டும். இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கான பெப்பர் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஸ்பைசஸை வறுத்து பொடிக்கிறோம். இங்கே பேன் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு பெப்பர் சேர்த்தாச்சு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். இதை நல்லா வறுத்து விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கரிஞ்சிராமல் வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும். பர்ஃபெக்டாக கரிஞ்சிராமல் வறுத்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக பொடிச்சு வச்சுக்கணும். நல்ல கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான பெப்பர் மசாலா பவுடர் ரெடி. இது நம்ம கிரேவியில் சேர்க்க போகிறோம். இந்த மசாலா பொடி இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். காரம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கிரேவி தாளிச்சிடலாம். பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. இதில் நல்ல பொடியாக நறுக்குன்னு ஆனியன் சேர்த்துக்கிறேன். 1 பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இங்கே நான் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க. 1 பழுத்த மிளகா, அதனால ரெட்டாக இருக்குது. நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுருங்க. இந்த பச்சை மிளகாவும் நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இப்போ பொடியாக நறுக்குன்னு தக்காளி சேர்த்துடலாம். நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சுங்க. இப்போ இதுவும் நல்லா தக்காளி நல்லா ஈஸியாக சாஃப்டாக மசிஞ்சு வெந்து வர்றதுக்கு உப்பு மஞ்சள் பொடி போட்டுடலாம். இங்கே நான் உப்பு சேர்த்தாச்சு, கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா 1-2 நிமிஷத்தில் மசிஞ்சு வெந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நல்லா காரமான மிளகாய் பொடி 1 ஃபுல் டீஸ்பூன் போட்டு விட்டுடலாம். ஏற்கனவே சிக்கனில் பெப்பர் கலந்துருக்குறோம், பெப்பர் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்குறோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். ஸோ மிளகாய் பொடியும் போடுறோம். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் காரம் வந்து கூடுதலாக சேர்த்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் காரம் சரியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நல்ல 1 ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுருவோங்க. 1 நிமிஷம் இந்த மசாலா பொடியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம பெப்பரும் உப்பு சேர்த்து கலந்து வச்சுருந்த எண்ணெய் சேர்த்து விட்டுறலாம்.
சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோங்க. சிக்கன் சேர்த்தாச்சு, நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி எதுவும் விட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கனே தண்ணி விட்டு வெந்து வரும். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் விடாமல் தான் சிக்கனை வதக்கி மூடி வச்சோம். இப்போ அதுவே தண்ணி விட்டு வெந்திருக்குது. இது சிக்கன் வந்து ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த பெப்பர் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க. நான் இங்கே ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். பர்ஃபெக்டாக வெந்து வரும். நான் இங்கே கொஞ்சம் திக்கான கிரேவியாக செய்கிறேங்க. ஸோ அதனால் இந்த அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக விடணும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து அகைன் மூடி வச்சு ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு 8-10 நிமிஷம் வேக விட்டு ஓப்பன் பண்ணால் வாவ், பர்ஃபெக்டான சிக்கன் பெப்பர் மசாலா கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி ஸ்பெஷல் ரைஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த சிக்கன் கிரேவி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியன்ஸுக்கு வெஜ் கிரேவிஸ்க்கான ரெசிபீஸோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ இன்றைக்கி 2 ரெசிபி பார்த்தங்க. நல்ல அருமையான பகாரா ரைஸ், நல்ல ஒரு பெப்பர் சிக்கன் மசாலா கிரேவி, ஒரு காம்போ டிஷ். ஈஸி அண்ட் குயிக்காக நல்ல கிராண்டாக ஸ்பெஷலாக சமைக்கணும்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் சமைச்சிடலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாராட்டு நிச்சயம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.